ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு தியானம். இப்ப இந்த தியானம்ங்கிறது மனதில் எந்த ஒரு எண்ணங்களும் தோன்றாத சிந்தனையற்ற நிலை அப்படிங்கிறத தியானம் சொல்றோம். ஏன்னா தியானம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்றை தியானித்தல் அப்படிங்கிற நிலையில ஏதோ ஒரு தேவதை வழிபாடுகளோ அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தையோ மனதுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்திருந்தா அது தியானம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது மனதுக்குள்ள மந்திரங்களை நம்ம ஜபித்துக் கொண்டிருந்தா அதுக்கு பேர் ஜபம். ஏதேனும் ஒரு தேவதையை மனதில் நினைச்சுக்கிட்டு அமைதியா அந்த தேவதையின் மீதே மனம் ஒருங்கிணைந்து நின்றால் அதற்கு பேர் தாரணை, தாரணா அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்க இது ஒரு தேவதையை நினைச்சுக்கிட்டு அங்க அந்த தேவதையின் மீது நினைவாகவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய பேர் ஓம் நம சிவாயா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சிவனுடைய உருவத்தையே தியானிச்சுட்டு இருப்பாங்க. சிவபெருமானுடைய உருவத்தையே தியானித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் பார்க்கிறோம். அப்ப அது தியானம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையில் அதுக்கு தியானம்னு பேர் கிடையாது. அதுக்கு தாரணை என்று பெயர். ஆனா இங்க தியானம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, அங்கு எந்த எண்ணங்களும் தோன்றாத நிலை, எந்த சிந்தனைகளும் எழாத நிலை. அதுதான் தியானம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த நிலையில நம்ம மறந்து இருக்கணும். நம்முடைய சொரூபத்துல நிலைத்து நிற்கிறோம். அது அடுத்த நிலையாகிய சமாதியை நெருங்குகின்ற நிலை. இங்க சமாதி, தியானம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்ல. அட்டாங்க யோகத்துல 7வது நிலை தியானம், 8வது நிலை சமாதி. அப்ப அதுக்கு முன்னாடி தாரணை இருக்கு, பிரத்யாகாரம் இருக்கு, பிராணாயாமம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய படிநிலைகள் இருக்கு. அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பயணம் பண்ணி தான் தியானத்துக்கு வர முடியும். ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தியானம் அப்படின்னா உடனே நாம இன்றைக்கே போய் உட்கார்ந்துட்டோம்னா அப்படியே அமைதி ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் அமைதியாக முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மிடத்துல அந்த அட்டாங்க யோகத்தில் இருக்கின்ற அடிப்படை பண்புகள்ல அந்த இயம நியமம் கடைபிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நம் தியானத்திலே தொடர்ந்து நிற்க முடியாது. ஏன்னா நம்மிடத்துல சில ஒழுக்க நியதிகள் வர வேண்டும். அந்த இயமம்ங்கிறது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீக்கிடணும். நியமம்ங்கிறது நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்மிடத்துல இருக்கின்ற தவறான விஷயங்கள் எல்லாம் நீக்கணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் உள்ள திருப்பி எடுத்துக்கணும். அப்ப இது மாதிரி நாம முறையாக அட்டாங்க யோகத்துல பயணிக்கும் போதுதான் நம்ம அதுல 7வது நிலையாகிய தியானம் என்ற நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம நிற்க முடியும் என்றுதான் ஞானிகளும் மகான்களும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நாம் நம்முடைய வாழ்நாள்ல கடைசியா எப்போது அமைதியாக இருந்தோம், எப்போது நம்ம ஆழ்ந்த அமைதியை அனுபவிச்சோம் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, அது எந்த நிலையில நீங்க அந்த ஆனந்த நிலையில, அமைதியான நிலையில உங்களால இருக்க முடிஞ்சதோ அந்த நிலைக்கு பேரு தியானம். நம்ம பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம விடிஞ்சு எழுந்திருக்கிறோம். அன்றைய இரவு வரைக்கும் ஏதேனும் வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். பரபரப்பான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதுல நம்ம அமைதியான எவ்வளவு நேரம் நிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவர்கள் நிக்கிறதே கிடையாது. யாராவது இப்ப நம்மள மாரி இந்த குழுவுல இருக்கிறவங்க யாராவது ஒரு சிலர் வேணா, சரி நான் இன்றைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்னு இருக்கேன். யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் தியானம் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லிட்டு வேணா போய் தியானத்துக்காக ஒரு அறையில உட்கார்ந்துகிட்டு, ஒரு 10 நிமிஷமோ, 1/4 மணி நேரமோ கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா என்று அவர்கள் முயற்சித்தார்கள் என்றாலே, அதை தியானம் என்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனா அப்படி இல்ல. இங்க நம்ம அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது மனம் சலனம் இல்லாம சும்மா இருக்கிறது. மனசு எந்த சிந்தனைகளும் எழாம தன்னுடைய சொரூபத்தில் நிற்பது. தன்னுடைய சுயத்தில் நிலைத்திருப்பதுக்கு பேரு தியானம். அப்ப மனதின் ஆழ்ந்த அமைதியான ஒரு நிலையைத்தான் நாம் இங்க தியானம் என்று சொல்றோம். அந்த தியானம் செய்யும்போது அந்த தியானம் நிகழ்வது நமக்கு தெரியக்கூடாது. எண்ணங்கள் ஏதும் தோன்றாத மௌனமான மனதிலே அந்த மனமே தன்னை பார்த்து கொண்டிருந்தால் அந்த ஆழ்ந்த அமைதி நிலைக்கு பெயர்தான் தியானம்.
ஏன்னா மனசு வந்து வேற விருத்திகளுக்குள்ள போகக்கூடாது. புற விருத்திகளுக்குள்ள போய் வேற சிந்தனைகள செய்யக்கூடாது. பெரும்பாலானவங்க வந்து தியானம்னா என்ன பண்றாங்கன்னா, அமைதியா வந்து உட்கார்றேன்ட்டு அப்பதான் உட்கார்ந்துட்டு, கண்ண மூடி தியானம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு பலவிதமான விசய சுகங்கள்ல சிக்குவாங்க. முந்தா நேத்து அத பண்ணிட்டு இருந்தேன், நாளைக்கு இவர பார்க்க போலாம். அடுத்த இது என்ன செய்யலாம்? இப்படின்னு எண்ணங்கள் ஏதாவது ஒண்ணு எழுந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா அவர்கள் வந்து உண்மையிலேயே தியானம் செய்கிறேன்ங்கிற போர்வையில, அந்த ஒரு அமைதியான சூழல்ல உட்கார்ந்திருக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்திருந்தாலும், மனமானது அமைதி அடையாம எதையாவது சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்ற நிலைப்பாடு தான் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆழ்ந்த மௌனத்துல ஏதோ ஒன்று இயல்பாக நம்மை அறியாமல் எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த எண்ணங்களுடைய எழுச்சிய வந்து நாம கவனிக்க தவறுவதனால தான் அந்த மனம் போன போக்குல நம்ம பெரும்பாலும் போய்க் கொண்டிருக்கிறோம். அதுக்காகவே நாம பழகிட்டோம். அதாவது நம்மை வந்து மனது கையாளுகின்ற அளவுக்கு நம்ம அதுக்கு இடம் குடுத்து வச்சுட்டோம். அதாவது மனம் போன போக்கில் போக வேண்டாம்னு தான் பெரியவங்கலாம் நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அவை பிராட்டியும் நமக்கு அத சொல்றாங்க. ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, பெரும்பாலும் வந்து மனது ஒரு சிந்தனை பண்ணோம். உடனே அதை நடைமுறைப்படுத்துறோம். அது ஏன், எதற்குன்னு கூட நம்ம சிந்திக்கிறது கிடையாது. அதாவது மனசு வந்து இப்போ ஒரு விஷயத்த நாளைக்கு இவ்வளவு பண்ணலாமா அப்படின்னு சிந்திக்குதுன்னு வைங்களேன். உடனே நாளைக்கு அத செஞ்சிடலான்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஏன் செய்யணும்? எதற்கு செய்யணும்? அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்ம மீண்டும் மனதுல எழுப்பணும் அப்படின்னா, அதே மனசு நம்மள திருப்பி கேட்கும். ஆமா, ஏன் செய்யணும்? எதுக்கு செய்யணும்? அப்படின்னு திருப்பி அதே மனசு நம்மள திருப்பி கேள்வி கேட்கும். அந்த மனசு தான் அத செய்ய சொல்லுது. ஆனா கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த மனசு அதுக்கு ஆன்ஸரும் அந்த மனசே சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சினிமாக்கு போலாம் நாளைக்கு நெனைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் மனசுக்குள்ள நெனைக்கிறாருன்னு வைங்களேன். மனசுல இருந்து ஒரு எண்ணம் எழுந்திருக்குது. நாளைக்கு வந்து ஒரு ஃபில்ம் போயிருக்கலாம். நல்ல படம் ஒண்ணு அஜித் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நெனைக்கிறோம். அப்ப உடனே மனசு அந்த எண்ணத்த எழுப்புன உடனே அடுத்த கேள்வி, ஏன் போகணும்? அப்படின்னு ஒரு கேள்வி அந்த மனசுக்கு நீங்க எழுப்பி பாருங்க. ஆமா, ஏன் போணும்? எதுக்கு போணும்? இப்ப என்ன அஜித் படம் பார்க்கலன்னா நம்மளால இருக்க முடியாதா? அப்படின்னு திருப்பி அதுவே நமக்கு வந்து ரிப்ளை குடுக்கும். அப்ப பாருங்களேன், மனசானது நாம வந்து எதிர்த்துட்டோம்ன்னு தெரிஞ்சா, திருப்பி நம்மள சமாதானப்படுத்துற மாரி சில விஷயங்கள உள்ள இருந்து நம்மகிட்ட பேசும். இதுதான் மனதினுடைய போக்கு. இப்படிதான் எல்லாருக்கும் மனம் இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப இந்த மனம் நம்மள எப்படியெல்லாம் ஏமாத்துது, நம்மள எங்கெல்லாம் போய் இழுத்து ஆட்டுவிக்குது, நம்மள சிக்கல் பண்ணுது அப்படிங்கிறத யார் ஒருவன் விவேகத்தினால விழிப்புணர்வோட கவனிக்கிறானோ, அவன் மட்டும் தான் அந்த மனதை கையாளத் தெரிந்தவனாக மாறுகின்றான். அந்த மனம் கடந்த மகத்தான தூய அறிவாக பிரகாசிக்கின்றான் அப்படின்னு மகான்களும், சாஸ்திரங்களும் நமக்கு சொல்லிக் குடுக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையைப் பற்றி முழுமையாக நம்முடைய பார்வை வந்து மாற ஆரம்பிக்குது. எப்பொழுது நீங்க வந்து அந்த விழித்துக் கொண்ட விவேகத்தினால நீங்க மனதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்படிங்க பார்க்கிறது? நான் மனதனால தானங்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம பாடத்திட்டத்தினுடைய ஆழமான புரிதல் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க யார் அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்டும்போது, உங்கள மனமோ அல்லது உடலோ என்று நாம் சொல்வது கிடையாது. உங்கள வந்து தூய அறிவு என்று தான் நம்ம இங்க சுட்டிக்காட்டுறோம். இங்க நம்முடைய பாடத்திட்டத்துல வந்து தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசம், "நீ அதுவாகவே இருக்கின்றாய்" அப்படின்னு சொல்லும்போது, அது எது அப்படின்னு ஒரு கேள்விய நீங்க எழுப்புனீங்கன்னா, அது தூய அறிவு அப்படிங்கிறது தான் இங்க விடை. அந்த தூய அறிவு தான் இங்க இறைவன். நீ அந்த இறைவனாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற அந்த மகா வாக்கிய உபதேசத்த தான் இங்க நம்முடைய பாடத்திட்டங்கள்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா குடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்துக்கு வந்து விளக்க உரைகள் எழுதுறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அதாவது துவைத ஆச்சாரியர்களும் நெறைய பேர் இருக்காங்க. இப்ப வைணவ ஆச்சாரியர்கள் வந்து தத்துவமசி அப்படிங்கிற உபதேசத்துக்கு விளக்க உரை குடுக்கும்போது எப்படி குடுப்பாங்க? தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு ஒரு விளக்க உரை குடுப்பாங்க. அவர்கிட்ட போய் நான் எதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அந்த பெருமாளாக இருக்கிறாய், நீ அந்த விஷ்ணுவாக இருக்கிறாய்ன்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஏன்னா அவங்க அந்த வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக துவைதிகளாக இருப்பதனால, நீ அந்த விஷ்ணுவாக இருக்கின்றாய்ங்கிற அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை இப்படி உபதேசம் பண்ணும்போது, அப்ப இவர்களுக்கு என்ன தோணும்? ஓ! அந்த விஷ்ணுவாகவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனம் வந்து என்ன ஆகும்னா, மீண்டும் அந்த வடிவத்துக்குள்ள போய் சிக்க ஆரம்பிக்கும். இது மாரி தான் நெறைய ஆச்சாரியர்கள் வந்து சிவம், விஷ்ணு அப்படிங்கிற தேவதைகளுடைய முக்கியத்துவத்தை முன்னிறுத்தி, அதை நமக்கு வந்து அபிமான தேவதையாக மாற்றி, அந்த தேவதைகளுக்கு உண்டான உபாசனைகளை நமக்கு சொல்லி, அப்புறம் அதுவே வந்து நீ வழிபடக்கூடிய கடவுள் என்பதாக மாற்றி விடுவதனால தான் இன்று மனிதர்கள் வந்து இத்தனை விதமான சமயங்களும், மதங்களும் சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள்.
அதில் எவ்வளவோ குழப்பங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நம்முடைய தியானம் என்கிறது என்னன்னா, நம்மை நாம் பார்ப்பது தான். ஏன்னா இங்க நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம் தூய அறிவாக இருக்கிறோம். அந்த தூய அறிவு எப்படி இருக்கிறது? அது எல்லையற்றதாக, எங்கும் நிறைந்ததாக, எல்லாவற்றையும் அறியும் அறிவாக இருக்கிறது. ஏன்னா இங்கு அது மட்டும் தான் இருக்கிறது. அது பிரகாசிக்கின்ற உபாதிகள் தான் இந்த உடல்கள் அப்படிங்கிறத நான் பல பாடங்கள்ல உங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் எப்படி சொல்லிக் குடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவரவர்கள் வந்து கற்பனையான கடவுளை மனதுக்குள்ள வைத்துக்கொண்டு இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருந்தா கூட, அந்த இறைவன் என்னிடத்திலே பிரகாசிக்க வேண்டுமென்றால், என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். இப்ப விஷ்ணு வழிபாடு செய்கின்றவர்கள் வந்து விஷ்ணுவை உபாசனை செய்து கொண்டிருப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த விஷ்ணுவுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த வழிபாட்டுல, அந்த உள்ள தூய்மையில தான் அந்த இறைத்தன்மையை நம்ம உணர முடியும் இல்லையா? அப்ப அது மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவதைகள வழிபட்டு அந்த உள்ள தூய்மையை உணர்வதற்கான முயற்சி செய்தாலும் கூட, அதை பிரகாசிக்கின்ற கண்ணாடி போல என்னுடைய மனதை நான் வைத்துக் கொண்டால் தானே அது தூய்மையாக பிரகாசிக்க முடியும். அந்த தேவதை வந்து என்னிடத்தில பிரகாசிக்க முடியும். அப்ப அப்படி நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது, இப்ப விஷ்ணு வந்து என்னிடத்தில பிரகாசிப்பதனால எனக்கு என்ன நடக்கும்? அவருடைய வைபவத்த நான் வெளிப்படுத்துவேனா? அப்படி வெளிப்படுத்தினா நான் என்ன மாரி வைபவங்கள வெளிப்படுத்துவேன்? நான் என்ன போய் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு படுத்துக்குவேனா? அப்படின்னா அப்படி இல்ல. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், உருவ வழிபாட்டுல ஒரு தேவதைய உபாசனை பண்ணி, அனன்ய பக்தி செய்து, அதுவும் நானும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம வரும்போது, அந்த உருவத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நம்மள இந்த உலகத்துல சரியானபடி வாழத் தெரியாம, கையாளத் தெரியாம பலவிதமான கஷ்டங்கள குடுக்கும். அப்ப இங்க உண்மையா விஷயம் என்னன்னா, இறைவன்கிறது ஏதோ ஒரு உருவத்துல இல்ல. அது அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அது எல்லையற்ற பேரறிவாக இருக்கு. எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தூய அறிவு நம்மிடத்திலே பிரகாசிப்பதற்கான ஒரு பளிங்கு போன்ற கண்ணாடியாக நான் என்னுடைய மனதை வைத்துக் கொண்டிருந்தேன்னா, அது என்னிடத்திலே பட்டு வெளிப்படுகின்ற அந்த நிலைப்பாடு எல்லையற்ற ஆனந்தத்தை நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். நம்முடைய சிந்தனை ஆற்றல் வந்து இன்னும் மேலோங்கி இருக்கும். ஏன்னா, புரிதல். அந்த அறிவின் மூலமா நாம ஒரு காரியத்தை செய்யும்போது, தவறு செய்யவே இடம் இல்ல அங்க. ஏன்னா, மனசு வந்து அதன் போக்குல போக அறிவு விடாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஒரு சினிமா பார்க்கணும்னு மனசு ஆசைப்படுதுன்னா, ஏன் பார்க்கணும்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டீங்கன்னா, அதுக்குண்டான பதில மனசு 1000 1000 குடுத்தாலும், அறிவு தன்னை பாக்குதுன்னு மனசு தெரிஞ்சுக்கிட்டா, அந்த நேரத்திலேயே அது வந்து அடங்க ஆரம்பிக்கும். அப்போ மனமே தன்னை பார்த்துக்கொண்டு ஆழ்ந்த அமைதியில் இருந்தால், அதுவே தியானம் என்பதாக நீங்க இந்த தியானத்தினுடைய முக்கியமான புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். இப்ப நமக்கு வந்து தியானம் என்பது வந்து மனதினுடைய மேம்பட்ட நிலைக்கான ஒரு சாதனம் என்று பார்க்கிறோம். ஏன்னா, இங்க மனசு வந்து நல்ல மேல்நிலைக்கு வர்றதுக்கான ஒரு சாதனம் அப்படிங்கிறத தான் தியானத்த நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப இது வந்து மனம் சலனமற்ற நிலையில் தன்னுடைய தூய அறிவில் ஒன்றி நிற்பது அப்படிங்கிற நிலையில, இங்க மனம் கடந்த நிலையாக மாறுனா, அங்க என்ன இருக்கும்? அறிவு மட்டும் தான் இருக்கும். அப்ப மனம் இல்லாம அங்க எது இருக்கு? அறிவா இருக்குது அப்படிங்கிறது தான் "மனம் இரக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே" அப்படின்னு தாயுமானவருடைய பாடல் என்ன? "சினமிரக்கக் கற்றாலும், சித்தி எல்லாம் பெற்றாலும், மனம் இரக்கக் கல்லார்க்கு வாயேன் பராபரமே." அப்போ இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் இறந்து விடுதல்னா என்ன ஆகும்? அந்த மனமானது தூய அறிவாக மாறி விடுதல் அப்படிங்கிற அர்த்தம். நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இப்ப மனம் அற்ற நிலை அப்படின்னா, அங்க எண்ணங்களே இல்லாம சிந்தனையற்ற நிலையில, நான் நிர்விகல்ப நிலையில நின்னுட்டேன் அப்படின்னா, நான் வந்து அந்த தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேனா? அப்படின்னு பார்த்தா, அந்த நிலைப்பாட்டுக்கு பேரு வந்து நிர்குண ஸ்வரூபம்னு பேரு. அதாவது பிரம்மத்தினுடைய நிலைப்பாட்ட இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நெறைய பேருக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நிர்விகல்ப நிலையில இருக்கிறதா, இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா? அப்படிங்கிற குழப்பம் நெறைய பேருக்கு இருக்கிறதுனால தான், இது மாரி விஷயங்கள்ல நெறைய சந்தேகங்கள் இருக்கு. இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வேதம் சொல்லிக் குடுக்கிற விஷயம் என்னன்னா, பிரம்மம் வந்து 2 நிலைப்பாடுகள்ல இருக்கு. ஒன்று வந்து நிர்குணம், இன்னொன்னு வந்து சற்குணம் அப்படின்னு 2 நிலைப்பாட்ட சொல்லுது. இப்ப நிர்குணம்ங்கிறது வந்து அதுக்கு எதுவுமே தேவையில்ல. தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கின்ற ஒரு நிலை. அது வந்து எதையும் படைக்காது. அந்த இடத்துல வந்து எதுவுமே படைக்கப்படவில்லை. அது தன்னில் தானா இருந்துகிட்டு இருக்கு. அது நிர்குண நிலைப்பாடு. ஆனா, அப்படி இருக்கிற பிரம்மம் தன்னை தெரிந்து கொள்வதற்காக சற்குண வடிவத்திலே வரும்போது, இந்த உலகமாக விரியுது.
அப்ப இந்த உலகத்திலே பல்வேறு உடல்களை உண்டாக்கி மகிழுது. அப்ப அந்த உடல்களின் மூலமாக விவகாரங்களை செய்யுது. அப்ப இந்த விவகாரங்களை செய்கின்ற இந்த நிலைப்பாட்டுக்கு பேரு சற்குண பிரம்மம் என்று பெயர். இப்ப நெறைய பேர் என்ன சொல்றாங்க, இது பிரம்மமே கிடையாது. அதுதான் பிரம்மம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க இல்லையா? அப்படி கிடையாது. பிரம்மம் 2 நிலைகளிலும் இருக்கு. ஆனா, அதுக்கு எந்தெந்த நிலை விரும்புதோ அந்த நிலையில அது தன்னுடைய காரியத்தை செய்யும். இப்ப வந்து அது நிர்விகல்ப நிலையில இருக்கணும்னா அப்படியே இருக்கும். அது விவகாரத்துக்குள்ள வரணும்னா சற்குண நிலைக்கு வந்து விவகாரத்த செய்யும். அப்ப சற்குண நிலையில வந்து விவகாரத்த செய்யறது வேற பிரம்மம். ஒன்றுமே இல்லாம அப்படியே அமைதியா இருக்கிறது நிர்குண பிரம்மம். அப்ப இது வேறு, அது வேறுன்னா, அங்க 2 பிரம்மம் வந்து வரும் இல்லையா? அப்படி வந்தா அது குழப்பத்தை உண்டு பண்ணும் இல்லையா? அப்ப இறைவன் 2 இறைவன் இருக்கிறார்களான்னா, அப்படி கிடையாது. நம்முடைய புரிதல் தவறாக இருக்கு. அதுதான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த விவகாரத்துக்குள்ள இருக்கிறது யாரு? அதுதான் இருக்கு. அது விருப்பப்படுறதுனால இந்த விவகாரத்துக்குள்ள வருது. நம்மள வச்சு பயன்படுத்துது. அப்ப இதை தெரிந்து கொள்வதற்கான பரிணாமம் தான் இங்க ஒரு அறிவு தாவரம் முதல் கொண்டு 6 அறிவு மனிதன் வரை நம்ம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறோம். இதுல மனித அறிவுக்கு தான் கல்வியும் தேவைப்படுது. வேற எந்த ஜீவராசிக்கும் கல்வியும் தேவையில்ல. அப்ப நம்ம கற்றுக் கொடுக்கின்ற இந்த பாடங்களை உள்வாங்கிய மனசு, அதனுடைய புரிதலின் காரணமாக தன்னை உணருது. நான் வந்து அந்த நிர்குண ஸ்வரூபமா இருந்தேன். அந்த தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட என்னுடைய அறிவை நான் பிரகாசித்து வெளிப்படுத்தி பார்ப்பதற்காக, எனக்காக ஒரு கண்ணாடியை உருவாக்கினேன். அந்த கண்ணாடி தான் மனம். அப்ப இந்த மனம்ங்கிற கண்ணாடிக்குள்ள அந்த அறிவானது என்ன பண்ணுதுன்னா, தன்னை பாக்குது. பார்த்த உடனே அந்த அறிவு எப்படி இருக்கு? அது ஒரு சுயம் பிரகாச ஒளி. சூரியனைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அறிவு ஒளி பிரகாசம். அப்ப அந்த அறிவு ஒளி பிரகாசமானது மனம்ங்கிற கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இன்னும் ஒரு பவர்ஃபுல் பிரைட்னஸ் வெளிவருது. எதிலிருந்து? கண்ணாடியிலிருந்து பிரதிபிம்பிக்குது. அப்படி கண்ணாடியிலிருந்து பிரதிபிம்பிக்கின்ற அந்த வெளிச்சத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, இன்னும் பன்மடங்கு விரிந்து போகும். உதாரணம் என்ன? ஒரு டார்ச் லைட்ட எடுத்து கண்ணாடியில அடிச்சீங்கன்னா, அந்த டார்ச் லைட் வெளிச்சம் கண்ணாடியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் மல்டிபிள் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இந்த மாரி 1 மடங்கு வெளிச்சத்தை 2 மடங்கு வெளிச்சமாக மாற்றுவதற்கு கண்ணாடி உபயோகப்படுது. அந்த கண்ணாடியின் மூலமாக வெளிச்சம் பல மடங்கு பெருகி, அந்த அறையை இன்னும் வெளிச்சமாக்குகிறது. ஒரே ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தை நீங்க அந்த அறையில போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான வெளிச்சத்த குடுக்கும். ஆனா, அதே வெளிச்சத்த கண்ணாடியின் மூலமா குடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கும்போது, இன்னும் அந்த அறை முழுவதும் பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கும். அப்ப இது எப்படி நடந்தது? பிரதிபிம்பிக்கும் தன்மையில் நடந்தது. அந்த மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த தூய அறிவானது ஒவ்வொருவருடைய மனதிலும் பிரதிபிம்பித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அப்படி பிரகாசிக்கின்ற கண்ணாடி தூய்மையாக இருந்தால், தூய்மையான பிரகாசத்தை பிரதிபிம்பிக்கும். அந்த கண்ணாடியிலே புகை படிந்து, தூசிகள் படிந்து, அழுக்கு படிந்த கண்ணாடியாக இருந்தா, அது எப்படி முழுமையான பிரகாசத்தை பிரதிபிம்பிக்கும்? பிரதிபிம்பிக்காது. அதனால தான் நெறைய பேருக்கு வந்து இறைத்தன்மை புரியறதில்ல. ஏன்னா மனம் வந்து கலங்கி இருக்கு. இப்ப நம்ம எதற்காக தியானம் பண்றோம்? அந்த மனதை நிறுத்தி தன்னை நான் யார் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் தியானம். ஆனா அந்த தியானம் ஏன் செய்கிறோம்ங்கிற புரிதலே இல்லாம தியானம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்ப தியானம் எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிற புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த தூய அறிவாக இருக்கின்றேன். என்னுடைய அறிவு பிரகாசம் எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது? இந்த புலன்களின் மூலமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. கண்களினால் காண்கின்றேன், காதுகளினால் கேட்கின்றேன், மூக்கினால் நுகர்கின்றேன். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? அந்த அறிவு இருக்கிறதுனால நடக்குது. இல்லன்னா எனக்கு கண்ல பார்த்த உடனே இது மல்லிகை பூ, இது ரோஜா பூன்னு எப்படி சொல்லத் தெரியும்? காதுல நான் கேட்ட உடனே இவர் தமிழ் மொழி பேசுறார், இவர் ஹிந்தி மொழி பேசுறார்ன்னு எப்படி எனக்கு சொல்லத் தெரியும்? அப்ப இதெல்லாம் எனக்கு சொல்லி, புரிந்து, அறிந்து கொள்வதற்கான ஒரு அறிவு. அது என்னுடைய சுய அறிவு. அந்த தூய அறிவு. அதுவே நான் அப்படின்னு புரிந்து கொள்றது தான் இங்க தியானத்தினுடைய நோக்கம். இங்க தியானத்தினுடைய நோக்கமே தன்னை தான் அறிவது, தன்மயமாய் நிற்பது. அப்ப இதுல நம்ம வந்து அந்த நிலைப்பாட்ட புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப நம்ம இந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம். இந்த உடல் மூலமா இங்க பிரகாசித்துக் கொண்டிருக்க அறிவு. அப்ப நான் ஒரு விதமா பிரகாசிக்கிறேன், நீங்க ஒரு விதமா பிரகாசிக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் அவரவர்களிடத்துல இருக்கின்ற மனம் சார்ந்த பிரகாசம். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொன்ன உடனே டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க. ஓ! இவ்வளவுதானா? இந்த விஷயத்த நான் இவ்வளவு நாள் தெரியாம இருந்தேனா அப்படின்னு உடனே கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. என்னமோ சொல்றாருங்க, அதெல்லாம் சக்தி இல்லைங்க எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு அவங்களே அவங்கள தாழ்த்திக்கிட்டு, அவங்க பின்னோக்கி போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்ப இது எல்லாவற்றிற்கும் மனசு தான் காரணம்.
அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும், தோல்வி பெறுவதற்கும் அந்த மனமே காரணமாக இருக்கு. அப்ப அந்த மனதை நாம் சரியாக கையாளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்ளும் போது தான் நாம் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். வந்த வேலையை முடிக்க முடியும். அது தெரியாம நம்ம மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா, நாம் செய்கின்ற அத்தனை செயல்களும் சும்மா வீழலுக்கு இறைத்த நீர் போல. விவசாயத்துல செடிகள் எல்லாம் நெறைய நட்டிருப்பாங்க. தக்காளி செடி, கத்திரிக்காய் செடின்ட்டு. அப்ப அதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்க. அந்த தண்ணியானது செடிகளுக்கு போகாம வெறும் களை செடிகளுக்கு போயிட்டு இருந்தா, எங்கேயோ இருக்கிற புல்லுக்கும், தேவையில்லாத அந்த பூண்டெல்லாம் வந்துட்டு இருக்கும். தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாத செடிகள் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் தண்ணி போயிட்டு இருந்தா, அது சும்மா வீணாக இறைத்த நீர் போல வீணா தான் போகும். அது மாரி இங்க நம்ம செய்ற செயல்கள் எல்லாம் வீணாக போய்விடும். ஏன்னா நம்ம புரிதல் இல்லாம வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம இத சரியான புரிந்து கொண்டு, இந்த தியானத்தினுடைய முறையும் அறிந்து கொண்டு நம்ம செய்யும்போது, அதனுடைய பலன் பல மடங்கு அபரிமிதமாக இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாக இருக்கும். அப்ப இந்த வாழ்க்கையை வாழ்வது யார் அப்படின்னு பார்த்தா, இறைவன் தான் வாழ்கிறான். நம் மூலமா இறைவன் வாழுகின்றான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய நீங்க இங்க புரிஞ்சு கொள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இங்க முக்கியம். இப்போ பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம் ஒரு வார்த்தை சொல்லுது. தியான ஹேயஹ தத் விருத்தயஹ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய தியானத்தை பற்றிய ஒரு சூத்திரம். தியானத்தினால் துன்பங்களை அழிக்கலாம் அப்படிங்கிறது பதஞ்சலி மகரிஷியினுடைய ஒரு வார்த்தை. அப்ப எப்படிங்க தியானத்தினால் துன்பத்தை அழிக்க முடியும்? தியானம் செஞ்சா நமக்கு துன்பம் போகுமா? அப்ப பதஞ்சலி முனிவர் சும்மா சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்ன பதஞ்சலி முனிவர் எப்படிப்பட்டவருங்கிறது பதஞ்சலி முனிவருடைய அந்த அட்டாங்க யோகத்தை படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இங்க யோக சூத்திரம், பதஞ்சலியால் உருவாக்கப்பட்ட யோக சூத்திரம் சொல்லக்கூடிய துயரத்தை நீக்க தியானம் செய்ய வேண்டும் என்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, துயரங்கள் ஏன் வருகிறதுங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கணும்ல. துயரத்தை நீக்குவதற்காக அவர் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்றது சரிங்க, அது நான் ஏத்துக்கிறோம். ஆனா துயரங்கள் ஏன் வருகிறது என்றால், நம்மிடம் உள்ள அறியாமையினால் வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியணும். அது புரிஞ்சாதான் நம்ம மனித பிறவியினுடைய மகத்துவத்தை அடைந்திருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா மனிதனாக பிறப்பது அரிதான பிறவி. எதனால அரிதான பிறவி? படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறியும் தன்மை கொண்டது மனிதன் மட்டும்தான். ஐந்தறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகள் எதுவுமே இது நல்லதா, இது கெட்டதா அப்படின்னு பிரிச்சு பார்க்காது. ஆனா மனிதன் ஒருவன் தான் இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு என்று பகுத்து பிரித்து ஆராய்ந்து வாழக்கூடிய தகுதி உடையவன் என்பதனால அரிதான பிறவி மனித பிறவி அப்படிங்கிறதுனால இந்த மனித பிறவியினுடைய மகத்துவமே அந்த அறிவாற்றல் தான். ஏன்னா அந்த அறிவு பிரகாசிக்கிற உடல்கள் எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. ஒரு புலன்கள்ல தாவரத்துல பிரகாசிக்குது, ஒன்னும் எஃபர்ட்ஸ் இல்ல. அப்புறம் புழு பூச்சிகள்ல பிரகாசிக்குது, அப்புறம் பறவைகள்ல பிரகாசிக்குது, மிருகங்கள்ல பிரகாசிக்குது. எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. ஆனா அதனுடைய அறிவுல ஏதாவது பகுத்தறியும் தன்மை இருக்கா? அவைகளுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும். ஆனா நன்மை தீமைகளை சரியாக பகுத்தறிந்து நல்ல சிந்தனைகள் மூலமாக வாழத் தெரியுமா? அப்படின்னா வாழத் தெரியாது. அப்ப மனிதன் மட்டும் எப்படி பகுத்தறிந்து வாழ்கின்றான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு பகுத்தறியும் தன்மை இருந்தாலும் அவன் மிருக மாதிரியே இருக்கிறான். அப்ப அவனுக்கு அது எந்த இடத்துல அவனை மாற்ற வேண்டும்னா, கல்வியினால் தான் மாற்ற முடியும். வேற எந்த வகையிலும் நீங்க மனிதனை மாற்ற முடியாது. அதாவது கல்விங்கிறது என்னன்னா, நம்ம கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப நீங்க கேட்கலாம். ஏங்க இப்ப நிறைய PhD எல்லாம் படிச்சுட்டாருங்க, அவர் பெரிய அறிவாளி நீங்க சொல்றீங்க. அவ படிப்பறிவே இல்லாத கிராமத்துல இருக்கிற எங்க தாத்தா பயங்கர பிரில்லியன்ட்டா இருக்காரு. அப்ப நீங்க என்னங்க கல்வி கற்றா தான் அறிவாளின்னு சொல்றீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்பலாம். இது நியாயமான கேள்விதான். ஆனா எந்த அடிப்படையில நான் கல்வியை பத்தி பேசுறேன்னா, நான் சொல்றது ஜெனரல் எஜுகேஷன பத்தி சொல்லவே இல்ல. இப்ப நீங்க பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட படிச்சுட்டு அதுல நீங்க மாஸ்டர் ஆகி அதுல நீங்க PhDயே வாங்கியிருந்தாலும், அது உங்களுக்கு எதற்காக பயன்படும்? பொருளாதாரத்துக்கு மட்டும் தான் பயன்படும். வாழ்க்கை கல்வி ஆகிவிடாது. இது புற வாழ்க்கை கல்வி. அதாவது வெளிய நம்ம இந்த உலகத்துல, சமுதாயத்துல சௌகரியமாக வாழலாம். இப்ப படிப்பறிவு இல்லாதவன் ஒரு வேலையை போய் கேட்டான்னா வேலை குடுக்க மாட்டாங்க. ஆனா படிச்சவன் போய் ஒரு வேலை கேட்டான்னா வேலை குடுக்குறாங்க. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூரா கார்ப்பரேட் ஆயிட்டதுனால திட்டமிட்டு நம்மள ஏமாத்துறாங்க. நம்மகிட்ட இருந்து பணத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அவங்க நமக்கு உண்மையிலேயே வேலை வாய்ப்பு குடுக்கறது இல்ல. ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் பூரா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் படிச்சவங்க எல்லாம் வேலை இல்லாம தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம இடத்துல படிப்புக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கிட்டயும் பல லட்சங்களை வாங்கிக்கிறாங்க.
ஆனா அந்த லட்சங்களை செலவழித்து படித்த மாணவர்கள் எல்லாம் இன்று வேலை வாய்ப்பு இல்லாம வெறும் 10,000 15,000க்கு வேலைக்கு போறான். எம்பிஏ படிச்ச பையன் வந்து வெறும் 15,000க்கு வேலைக்கு போறான். ஆனா எம்பிஏ படிப்பதற்கு எவ்வளவுப்பா செலவு பண்ணனா 5 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்கிறான். அப்ப 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபான்னு இப்படி செலவு பண்ணி அவன் வந்து அந்த படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்து அவன் வேலை வாய்ப்பை தேடி போனா கூட அவன் செலவு பண்ண காசை கூட எடுக்க முடியல. ஆனா கல்வி திட்டம் இப்படித்தான் இருக்குது. இது புறக்கல்வி. இந்த கல்வியை பத்தி நம்ம பேசவே கிடையாது. ஏன்னா பதஞ்சலி முனிவர் எல்லாம் வந்து இந்த கல்வியை பத்தி சொல்லவும் கிடையாது. வேத சாஸ்திரமே இந்த கல்வியை பத்தி சொல்றது கிடையாது. பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பது கூட இந்த கல்வியை பத்தி சொல்ல கிடையாது. வேத கல்வியை கொடுக்க வேண்டும் என்றுதான் மகான்கள் சொன்னாங்க. ஏன்னா இந்த கல்வி வந்து நம்ம பொதுவா ஆண்களும் படிக்கணும், பெண்களும் படிக்கணும் அப்படின்னு நம்ம படிக்க வைக்கிறதுனால இன்றைக்கு என்ன நடக்குது? எல்லோருமே அதிகமா படிச்சிடுறாங்க. அந்த படிப்பினுடைய ஆணவம் என்ன பண்ணுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்ல. இவங்க பெருசா நான் படிச்சுட்டேன், நான் பயங்கரமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு தகுதியா என் புருஷன் கிடையாது. அப்படிங்கிற மாரி இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ. இவனுக்கு வந்து நான் சரியா படிக்கல, என் மனைவி என்ன டாமினேட் பண்றா அப்படின்னு இவனுக்கு ஒரு கவலை. அப்ப இது பெரும்பாலான குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு வந்து சுகமாக இல்ல. இவைகள் தான் துயரம் என்று சொல்கிறோம். இப்ப நான் துயரம்ங்கிற டாபிக் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா இவர் டாபிக் மாறி போறாருன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா, இங்க நம்ம எதார்த்தத்த பேசணும் இல்லையா? அப்ப துயரம் எதனால வருதுன்னா, நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பயனற்ற விஷயங்களை படித்துக்கொண்டு சமுதாயத்துக்கு சீர்கேடாக வாழுகின்ற மனிதர்களை இன்று பார்க்கிறோம். இன்றைக்கு வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து திருமணமே பண்ணிக்காம டேட்டிங், சாட்டிங்ல போயிடுறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து பெரும்பாலும் ஆண்களுக்கு திருமணமே நடக்கறதில்ல. பெண்ணு கேட்டா 1008 கண்டிஷன் போடுறாங்க பெண் வீட்டாருங்க. இது மாரி எல்லா குடும்பங்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சங்கடங்களையும், சிரமங்களையும் பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பெரும்பாலான குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இது மாரி பகுத்தறிவு தன்மை இல்லாததுனால அந்த குடும்பத்தையே கலைச்சிடுறாங்க. குடும்பத்த கலைச்சிடுறாங்கன்னா எப்படின்னா, சுயநலம். அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு தலைவியா வர்றாங்க அப்படின்னா, அந்த தலைவியினுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய குடும்பத்திலிருந்து மாமனார பிரிக்கிறது, கணவர பிரிக்கிறது, இந்த மாரி எல்லா வகையிலயுமே குடும்பத்த வந்து பிரிச்சு, அந்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி விடுகின்ற பெண்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நடைமுறையில இதெல்லாம் இருக்கு. எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் குடும்பத்துக்கு உண்டான துயரத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன? அந்த சரியான வாழ்க்கையை வாழத் தெரியாத நிலைப்பாடு. அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இவ்வளவு துன்பத்த பட்டுக்கிட்டு, இப்ப நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்கணுங்க. யார போய் பார்க்கறது? மனநல மருத்துவர் தான் பார்க்கணும். அப்ப மனநல மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தியானம் பண்ணுங்க. அப்ப தியானம் பண்ணாலும் மனசு வந்து ஒருங்கிணைக்க மாட்டேங்குது. அப்ப எப்படிங்க இதுக்கெல்லாம் வழி? அதுக்கு ஒரே வழி, தன்னை தான் யார் என்று அறிகிறது தான் ஒரே வழி. அது வந்து அத்தியாத்ம யோகத்துல தான் இருக்கு. இந்த மாதிரி ஆன்மவியல் பாடத்துல தான் இருக்கு. நீங்க அறிவியல் படிச்சாலோ, வேதியியல் படிச்சாலோ, புவியியல் படிச்சாலோ, உலக விவகாரங்கள் எல்லாம் தெரியும். ஆனா மனவியல் படிக்கணும். தன்னை பற்றி தான் யார் என்று அறிந்து கொள்வதற்கான ஆன்மாவை பற்றிய ஒரு புரிதலை நாம் உண்டாக்க வேண்டும். அதற்கு பெயர் வந்து ஆன்மவியல் கல்வி. அது படிச்சா மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கின்ற ஆசை, அறியாமை, தற்பெருமை, விருப்பு, வெறுப்பு, பொறாமை, பயம், கோபம், குற்ற உணர்ச்சி போன்ற எல்லாமே நீங்கும். ஏன்னா இத்தனையும் நம்மிடத்துல இருந்து கொண்டு நாம் எப்படி வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்வதற்காக தியானத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா பதஞ்சலி சொல்றாரு, தியானத்தினால் துன்பத்தை அழிக்கலாம். தியான ஹேயஹா தத் விருத்தயஹாங்கிறார். அப்போ தியானத்தின் மூலமாக துன்பத்தை அழிக்கலாம்னு பதஞ்சலி முனிவரே சொல்லிட்டார். ஆகவே நான் தியானம் செய்றேன்ட்டு. தியானம் செய்வதே தெரியாம செய்யக்கூடாது. அப்ப எப்படி இது நடைமுறை சாத்தியம்? இப்ப நாம நினைச்சுக்கிறோம். எப்படி நினைச்சுக்கிறோம்னா, நம்முடைய மன சஞ்சலங்களுக்கு காரணம் வந்து இந்த வெளி உலகம் என்பதாக நம்ம நினைக்கிறோம். அது எப்படி நினைக்கிறோம்? கணவனோ, மனைவியோ ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கிறார்கள். வீட்ல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதன் காரணமா அவங்களுக்குள்ள கோபம் வருது. காரணம் யார்? கோபம் வருவதற்கு யார் காரணம்? கணவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா மனைவிக்கு கோபம் வந்துடுது. மனைவி ஏதோ சொல்லிட்டா அதனால கணவனுக்கு கோபம் வந்துடுது. இந்த மாதிரி வந்து புறத்தினால நம்ம பாதிக்கப்படுவதாக நம்ம நினைக்கிறோம். அடுத்த ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பொருளை பார்க்கிறோம். ஒரு மொபைல் ஃபோன் பார்க்கிறோம். அது ரொம்ப எனக்கு பிடித்தமான பொருளாக போகிறது. எனக்கு பிடித்து போகின்றது. அப்ப அத வாங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அதை பார்த்ததுனால எனக்கு அது வாங்க வேண்டும்ங்கிற ஆசை வந்து விட்டது. அப்ப அந்த ஆசையின் காரணமா என்னுடைய மனது வந்து அதை வாங்கணுங்கிற துடிப்புக்கு உட்படுது. ஒரு வகையில கணவன் மனைவி சண்டையில ஒரு விதமான மன உளைச்சலை நான் சந்திக்கிறேன். இன்னொரு வகையில நான் புறத்துல ஆசைப்பட்ட ஒரு பொருளினால அதை வாங்க வேண்டும் என்ற நியதியில ஒரு மன உளைச்சலை நான் சந்திக்கிறேன்.
அடுத்தது பொதுவான விஷயங்கள். இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற பொதுவான விஷயங்கள் என்ன? டிவியில பார்க்கிறேன். போலீஸினுடைய அராஜகம், கொடுமையான பாலியல் குற்றங்கள், எங்க பார்த்தாலும் சிறு சிறு பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே கொதிக்கிறேன். அப்புறம் அங்கங்க பட்டினி சாவுகள், கௌரவ கொலைகள், காதலர்கள் வந்து 2 பேரு சேர பார்க்குறாங்க. இவன் வேற ஜாதி, அவன் வேற ஜாதி. உடனே போட்டு தள்ளு, அவன் வரக்கூடாது அப்படின்ட்டு அவன கௌரவ கொலை பண்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படும்போது, நம்முடைய மனதில என்ன ஆகுது? கோபமும், வருத்தமும் எல்லை இல்லாமல் வெளிப்பட்டுக் கொண்டிருக்குது. நான் பண்ணது என்னமோ 10 நிமிஷம் தியானம் தான். அமைதியா தான் இருந்தேன். ஆனா வந்து இந்த டிவிய பார்த்தேன், நியூஸ் பேப்பர பார்த்தேன். அதுல வர்ற செய்திகள கேட்டேன். அடுத்த நிமிஷம் என்னுடைய மனம் வந்து கொந்தளிக்குது, கொதிக்குது. ஏன்னா, இந்த சமுதாய சீர்கேடு. ஆசைகள். டிவில பார்க்கிறேன், ஒரு புது மொபைல் ஃபோன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து இப்படியெல்லாம் லேட்டஸ்ட்டா இருக்கு. நீங்க அப்படியே தொட்டீங்கன்னா வேலை செய்யும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி ஆகும், இப்படி ஆகுங்கிறான். மனசு அப்படியே அத வாங்கணும்னு துடிக்குது. அப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன நடக்குது? இந்த வெளி உலகமா என்னை வந்து இந்த மாரி அல்லல் படுத்துவதற்கு காரணம் அப்படின்னு கேட்டா, இல்லை. பதஞ்சலி முனிவர் சொல்றாரு. நான் சொல்லல. இது மாரி நீங்க வெளிய இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு, இதுதான் மனசஞ்சலத்துக்கு கஷ்டப்படுறேனா அப்படின்னு கேட்டா, இல்லைங்கிறாரு. இந்த மனசஞ்சலங்களுக்கு காரணம் முழுக்க முழுக்க நாம் தான். நாம் மட்டும் தான் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்றார். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் மட்டும் தான் காரணமா? அப்ப இந்த சமுதாயம் காரணம் இல்லையா? இளம் பெண்களை, சிறு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துவது வந்து சமுதாய குற்றம் இல்லையா? அது என்னுடைய குற்றமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாரு? சமுதாயம் குற்றம் இல்ல. உன்னுடைய குற்றம்ங்கிறாரு. என்னங்க இப்படி ஒரு புது பொருளைய கிளப்பி போடுறீங்க? அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய உள்ளத்தில் இல்லாத உணர்ச்சி எப்படி நமக்கு வெளியில இருந்து வரும்? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். இப்ப நம்முடைய உள்ளத்துல இருக்கின்ற உணர்ச்சி தான் வெளிப்படும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. இப்ப ஒரு மனிதன் வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு விஷயத்த அணுகுறான்னா, அவன் எதை தேடுகிறானோ அதை நோக்கி அவன் அணுகுறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் பேசுற டாபிக் எல்லாம் வந்து மைண்ட். அப்ப நீங்க எதை ஈர்க்கிறீங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க மனசு இந்த விவகாரங்கள்ல பாலியல் வன்கொடுமைகளையே பார்த்துட்டு இருக்குது. போலீஸ் அராஜகத்தையே பார்த்துட்டு இருக்குது. கௌரவ கொலைகளையே பார்த்துட்டு இருக்கு. இது மாரி மனம் வந்து புற விஷயங்கள்ல இந்த மாரி தீய விஷயங்களையே பார்க்குது. அப்ப தீய விஷயங்களை பார்க்கும்போது, அந்த தீய விஷயங்களுக்கான உணர்ச்சிகள் உங்களை அறியாமலேயே உள்ளே கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது. அது சிறுக சிறுக பெருகிக் கொண்டே வருகிறது. அது ஒரு நிலையிலே உங்களை கொதித்தெழ வைக்கிறது. அப்ப அதனால ஆரம்பத்திலிருந்து நீங்க உள்ள வாங்கிட்ட விஷயங்கள் வந்து சாதாரணமா இருந்தது. இப்ப அதிகமாயிட்டே இருக்கு உங்க மனசுல. அப்ப விஷயங்களும் வெளிய அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இந்த அதிகமான விஷயங்கள் உங்கள வந்து தாக்க தாக்க உங்களால ஜீரணிக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சமுதாயத்த நான் மாத்தப் போறேன், திருத்தப் போறேன்னு அப்படியே கொதிச்சு எழுந்தாலும் நடக்காதுங்கிறாரு. ஏன்னா, அது எல்லாமே நம்முடைய மனசுல இருக்கு. நம்முடைய மனம் தான் இதையெல்லாம் உண்டாக்குது. அப்ப இது மாரி விஷயத்த ஈர்க்குது. நம்முடைய மனமே ஈர்க்குது. அப்ப இதிலிருந்து நம்ம விடுபடணும்னா, நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் மட்டும் தான் நாம் விடுபட முடியும். அதற்கான பாதை தெரிந்து கொண்டால் தான் நாம் விடுபட முடியும். அது தெரியாம நீங்க மனம் போன போக்குல உங்களுடைய ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்கு ஏற்றவாறு வாழ்வதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா, இந்த சமுதாயம் உங்களிடனுடைய உணர்ச்சியான வெளிப்பாடு தான் அவ்வாறு காட்டுகிறது. உன் மதி இதுவோ, உன் கதி அதுவே. அஷ்டாவக்ர கீதை. அப்ப உன்னுடைய எண்ணம் எதுவோ, அதுபோல் உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க நமது கோபம், காமம், பொறாமை, வருத்தம், பயம் போன்ற மன சங்கடங்களுக்கு காரணம் நம்முடைய அடி மனதிலே பதிந்திருக்கின்ற எண்ணங்கள் தான் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் வந்து ஒரு ஆழமான விஷயத்தை நமக்கு இங்கு சுட்டிக்காட்டுறார். அப்ப அந்த எண்ணங்களை அறிய வேண்டும் என்றால் நாம் தான் உள்நோக்கி பயணிக்க வேண்டும். நாம் அதை எப்படிப்பட்ட எண்ணங்களை நான் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன், எதன் அடிப்படையில் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை என்னுள் நான் சுய விசாரம் செய்து என்னை நான் உள்நோக்கி திரும்பினால்தான் என்னிடத்தில் இருக்கின்ற அத்தனையும் எனக்கு தெரிய வருமே தவிர, நான் என்னை உள்நோக்கி திரும்பி பார்க்காமல், என்னுடைய கழிவுகளை நான் பார்க்காமல், மற்றவர்களுடைய கழிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி? மற்றவருடைய முதுகுல அழுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். என்னுடைய முதுகுல இருக்கிற அழுக்க நான் பார்க்க மாட்டேங்கிறேன். எதிர்ல இருக்கிறவன பார்க்கிறேன். என்னங்க முதுகுல அழுக்கு ஒட்டிட்டு இருக்குன்னு சொல்றேன்.
அப்படிங்களா அப்படின்னு அவர் தொடச்சுக்கிறாரு. ஆனா நான் என்ன பண்றேன், என்னுடைய முதுகுல இருக்கிற அழுக்க கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். அப்ப அப்படித்தான் இன்றைக்கு 100க்கு 99 மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு நிறைய உபதேசங்கள் கொடுப்பார்கள், அறிவுரைகள் சொல்வார்கள், ஆழமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனா அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை அவர்கள் அறிய மாட்டார்கள். அப்ப இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மிடத்தில் இருக்கின்ற கசடுகள், கழிவுகள், அழுக்குகள் தான் நம் மீது இருக்கிற அந்த உணர்ச்சி பெருக்கினாலே அது வெளிப்பட்டு இவ்வாறு சமுதாயத்தை காட்டுகிறது. நம்மிடத்திலே காட்டுகிறது. அதற்கான விஷயங்களில் நாம் ஈர்க்கப்படுவதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப நாம வாழுகின்ற இந்த வாழ்க்கை சிச்சுவேஷன் தான் இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கு. இப்ப இன்னும் சில ஆட்கள நான் சொல்றேன். இப்ப நான் அன்னைக்கு ஒரு அமைதியான ஒரு ஆசிரமம் போயிருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா, அது இவரு சங்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா? காஞ்சி மடாதிபதி சங்கராச்சாரியாருடைய சிஷ்யர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்த உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா, அவ்வளவு ஒரு ரம்மியமான இடம். அவரோட ஆனந்தமான வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்களுடைய நினைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவும் அந்த தெய்வீக நிலையில சந்தோஷமா எப்ப பார்த்தாலும் பஜன்ஸ், அந்த சங்கீதம், அந்த ஆனந்தம். அங்க போயிட்டீங்கன்னா, இந்த வெளி உலகமே தெரியல. அந்த உலகம் தான். அவங்க வாழ்றது தான் ஆனந்த உலகம். அங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், என்ஜாய்ஃபுல்லா இருக்கு. நான் அத வந்து விட்டுட்டு வர்றதுக்கே எனக்கு மனசு இல்ல. அப்படி ஒரு ஆனந்த நிலை. அந்த வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. ஏன்னா அவங்க டிவி பார்க்கறது கிடையாது. அவங்க மொபைல் போன் நோண்டுறது கிடையாது. இது மாரி இன்னொருத்தர் இருக்காங்க. சாலை ஆண்டவர்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ள தலப்பா கட்டிக்கிட்டு பிறை போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு குரூப். அவங்க தனி உலகம். கரண்ட் கூட இல்லாம அவங்க எல்லாம் வாழ்றாங்க. அப்ப இவங்க வாழ்க்கைய நீங்க பாருங்களேன். அவங்களுக்கு இங்க சின்ன பெண் கற்பழிக்கப்படுகிறா. அவன் வந்து அவன இழுத்துட்டு ஓடிட்டா. இவன் வந்து இவன இழுத்துட்டு ஓடிட்டா. இங்க வந்து கொலை, அங்க வந்து கொலை. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னா ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்ன அவங்களுடைய வாழ்க்கை அப்படி, இவர்களுடைய வாழ்க்கை இப்படின்னா, இதத்தான் பதஞ்சலி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுடைய கழிவுகள் உன்னிடத்துல இருந்து வெளிப்பட்டு அப்படி கசியுது. அதனால உனக்கு உலகம் இப்படி விரியுது. அப்ப அப்படி வாழ்கிறவர்கள் ஏன் அழகாக வாழ்கிறார்கள்? ஆனந்தமாக வாழ்கிறார்கள்? அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட மனநிறைவான வாழ்க்கை. அது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு ஏன் கிடைக்கல? அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நாம அதை தேடல. இத தேடுறோம். நம்ம தேடுற விஷயம் எல்லாம் என்னன்னா, வெளிய பார்க்குற டிவில ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள தேடி தேடி பார்க்குறோம். நேத்து அந்த பொண்ண கற்பழிச்சான். இன்னைக்கு எந்த பொண்ண கற்பழிச்சிருக்கான்? இன்னைக்கு எந்த காலேஜ்ல அந்த பொண்ணு மேல இருந்து விழுந்து செத்தா? அந்த காலேஜ்ல என்ன நடந்தது? அப்படிங்கிற மாரியே நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்ல இருக்கு. அதாவது தேடுற விஷயங்கள் பூரா இந்த சமுதாயத்துல என்னென்ன கெட்டது நடக்குதுங்கிறதையே தேடுது மனசு. அப்ப என்ன ஆகும்? கெட்டத பூரா இழுத்துக்கும். கெட்டத பூரா இழுத்துக்கிட்டு அத பூரா உள்ள வந்து ஆழ் மனதுல பதிச்சுக்கும். வெளிய கூட பதிக்காது. ஆழ் மனதுல கொண்டு போய் பதிச்சுக்கும். அத எடுத்து வெளிய விட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப உலகம் வந்து கெட்ட உலகமா தெரியும். எங்க பார்த்தாலும் அயோக்கியத்தனம், ரவுடித்தனம், மோசம். எவன பார்த்தாலும் மோசமா இருக்கிறான். அப்படிங்கிற மாரி தோணும். ஏன்னா நானே மோசம். அப்புறம் பார்க்கிறவன்லாம் மோசமா தானே தெரிவான். அதனால அப்படி ஆயிடுச்சு உலகம். அதத்தான் இங்க சொல்றாரு பதஞ்சலி. என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய மதி எதுவோ உன்னுடைய கதி அதுவேன்னு அஷ்டாவகர கீதையில அவரு சொல்ற மாதிரி, இவரு உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய எண்ணம் தான் அந்த மாரி கீழ இருந்து கசடுகள வெளிய அனுப்பி, இந்த மாரிலாம் உன்ன வாழ வைக்குது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய மனதில் இருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சமுதாயம், நம் படித்த புத்தகங்கள், இது எல்லாமே நம்மை இவ்வாறு மாற்றி வைத்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த கூட்டங்கள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, வெளிய இருந்து அதுக்கு உண்டான விஷயங்கள திணிக்குது. அது என்ன மாரி நீங்க டிவி பார்த்தீங்கன்னா, டிவி சில விஷயங்கள உங்களுக்கு திணிக்குது. செய்தித்தாள்கள் பார்த்தீங்கன்னா, செய்தித்தாள்கள் சில விஷயங்கள திணிக்குது. பகுத்தறிவு இல்லாத, படிப்பறிவு இல்லாத சில மனிதர்களிடத்துல நம்ம பழகும்போது, அவர்கள் சில விஷயங்களை நமக்கு திணிக்கிறார்கள். அப்ப இது மாரி ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் விஷயங்களை திணிக்கிறதெல்லாம் எடுத்து, எடுத்து நம்முடைய மனசு உள்ள ஏத்தி, ஏத்தி என்ன ஆயிடுதுன்னா, நாம் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு, அது மாதிரியான வாழ்க்கையாக இந்த உலகம் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய வேண்டாம், அதை செய்யாதே என்று நம்மை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆட்டுவிப்பதற்கு தகுந்த மாதிரி நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப உண்மையில் நம்முடைய நிலைப்பாடு என்ன? நமக்கே தெரியாமல் இந்த கும்பல் நம்மை வழி நடத்துகின்றது. அதுதான் நம்முடைய இந்த மோசமான வாழ்க்கைக்கு காரணம் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகிறார். அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரியா புரிஞ்சுக்காம மற்றவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது.
தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நாம் தான் காரணமா இருக்கிறோம். அதுக்கு தான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதேங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நாம கேட்க மாட்டேங்கிறோம். அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் உலகம் சரியில்லைங்கிறோம். ஏன்னா நம்ம பார்க்கிறதெல்லாம் கெட்டது. அப்ப உலகம் கெட்டதா தானே இருக்கும். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நிலையில தியானம் வேற செய்யணும்னு ஆசைப்படுறோம். அப்ப இந்த நிலையில நம்ம தியானம் செய்யறது எப்படிங்க அப்படின்னு கேட்டா, அந்த தியானத்தினால ஞானத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா, இங்க பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாருன்னா, தியானத்தினால் ஞானத்தை அடைய முடியாதுங்கிறாரு. என்னங்க அடுத்த குண்ட தூக்கி போடுறீங்க? நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு ஞானி ஆகணும்னா தியானம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். மன அமைதி ஆயிட்டா எனக்கு ஞானம் வந்துரும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னங்க தியானத்தினால் ஞானத்தை அடைய முடியாதுங்கிறீங்கன்னா, நான் சொல்லல. அதுவும் பதஞ்சலி தான் சொல்றார். பதஞ்சலி முனிவர் தான் தியானத்தினால் ஞானத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப தியானம் என்பது மனதை கடந்த அந்த மகத்தான அறிவை அறியும் ஞானத்தை அடைவதற்கான ஒரு சாதனை, அவ்வளவுதான். மனம் அமைதியாக இருந்தா அங்க நாம நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்துவோம். அந்த அறிவு பிரகாசத்துல நமக்கு நன்மை தீமைகள் பகுத்தறியப்படும். அந்த பகுத்தறிவின் வாயிலாக நாம் இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற அந்த நிலைப்பாட்டில் நாம் ஒரு உறுதி எடுப்போம். அந்த உறுதியின் மூலமாக அந்த செயலை நாம் செய்வோம் அல்லது செய்யாமல் தவிர்ப்போம். அப்ப இந்த நிலைப்பாடு நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அது தெரியாமல் சாதனையை மட்டும் நான் கடைபிடித்து விட்டால் எனக்கு கிடைத்து விடுமான்னா எப்படி கிடைக்கும்? அந்த சாதனை வழிகாட்டி தான். ஆனா அந்த வழிகாட்டியிலேயே பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா அந்த ஊர் போய் சேர முடியாது இல்லையா? அப்ப அந்த ஊர் போய் சேருவதற்கான உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய புரிதலில் தான் இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்கின்ற விஷயங்களில் தான் இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க அவர் உணர்த்துறார். பதஞ்சலி முனிவர் தியானத்தை பத்தி பேசும்போது இங்க நமக்கு சுட்டி காட்டுறார். இப்ப நம்ம அந்த அடிப்படை விஷயத்துல தான் நம்ம இந்த தியானம்ங்கிற விஷயத்த அதிகமாக ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இங்க தியானம்ங்கிறது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ நம்ம எண்ணமற்ற நிலையில, சிந்தனையற்ற நிலையில அப்படியே நின்னுட்டா நமக்கு அப்படியே எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தற்காலிகமான மன அமைதிய உண்டு பண்ணும். அந்த நிலையில ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு அந்த அமைதியும், ஒரு சாந்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்க நிலையிலிருந்து விடுபட்ட பிறகு விவகாரத்துக்குள்ள நீங்க நியூஸ் பேப்பர பார்த்தீங்கன்னா, டிவி பார்த்தீங்கன்னா, அந்த அமைதியெல்லாம் காணாம போயிடும். அப்புறம் கொதித்து எழ ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப இந்த நிலைக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டா, 24/7 நீங்க தியானம் பண்ண முடியுமா? அது சாத்தியமான்னா, அது சாத்தியமானா தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். என்னங்க 24/7 சொல்றீங்க. அப்ப நான் வேலை வெட்டிக்கே போகாம அப்படியே தியானத்திலே உட்கார்ந்து இருக்கிறதான்னா, அது நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படி புரிஞ்சுக்கிறோம். அப்படி சொல்ல வரல. மகான்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க மன அமைதி, அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நம்மிடத்துல இருந்து உணரப்படுகின்ற விஷயமாக இருக்கிறதுனால, நாம் வாழுகின்ற வாழ்க்கைய நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுத்து அதை சரியாக வழிநடத்தி அந்த நிகழ்வில் நாம் சரியாக பயணித்தோம் அப்படின்னா, அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் இருக்கு பாருங்க. அது 100% ரொம்ப கரெக்ட்டா வெளிய வரும். அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற நியதியில இயற்கையை யாரும் மாத்த முடியாது. அதே மாரி இயற்கையினுடைய நியதியில நீங்க ஒரு பொருள இந்த பூமிக்கு கொடுத்தீங்கன்னா, அது பல மடங்கு திருப்பி கொடுக்கும். அதான் நான் உதாரணமெல்லாம் சொல்லுவேன். ஒரு மாங்காவோ, ஒரு தேங்காவோ நீங்க பூமியில நட்டு வச்சுட்டீங்கன்னா, அது மரமாக மாறி ஆயிரக்கணக்கான மாங்காய்களையும், தேங்காய்களையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அது இயற்கையினுடைய சட்டம், இயற்கையினுடைய நியதி. அதை யாராலும் மீற முடியாது. அப்ப நீங்க இந்த உலகத்த அணுகுகின்ற வாழ்க்கை முறையில, நீங்க நல்ல விஷயங்கள ஒன்று செஞ்சா இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான நல்ல விஷயங்கள் உங்கள நோக்கி ஈர்க்கப்படும். தவறான விஷயத்த ஒன்று நீங்க செஞ்சீங்கன்னா, ஆயிரக்கணக்கான தவறான விஷயங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அப்ப இதிலிருந்து நீங்க விலக முடியாது, தப்பிக்க முடியாது. ஆக நீங்கள் தான் இதை முடிவு செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டுமா? துயரமாக வாழ வேண்டுமா? என்பது உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கை உன் கையில். ஆகவே நாம் முடிவெடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டும்? அப்ப அந்த ஆனந்த வாழ்க்கையை வாழுகின்றவர்களெல்லாம் எப்படி வாழுகின்றார்கள்? புற விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் அவ்வளவு சந்தோஷமாக அவர்களால் வாழ முடியுதுன்னா, அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றார்கள்? அவர்கள் எதை நோக்கி நகருகின்றார்கள் அப்படின்னு நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா, அவர்கள் சில அடிப்படை ஒழுங்கு நியதிக்குள்ள வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இங்கு மகான்கள் சுட்டிக்காட்டுறார்கள்.
அதுக்கு பேர் வந்து ரிதம்னு பேரு. அந்த ரிதம்ங்கிறது என்னன்னா, இங்க இந்த பிரபஞ்சம் வந்து அந்த ரிதம்ல இயங்கிட்டு இருக்கு. அந்த ரிதம்ல இயங்கிட்டு இருக்குங்கிறத எப்படி சொல்றோம்னா, ஒரு ஒழுங்கு மாறாமல் இப்ப சூரியன் இருக்கு. சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றிக் கொண்டிருக்கின்றன. இந்த கோள்கள் வந்து ஒன்றை ஒன்று ஈர்த்துக் கொண்டிருக்கின்றன. இந்த கோள் வந்து அந்த கோளை இழுக்கும். அந்த கோள் இந்த கோளை இழுக்கும். அதாவது ஈர்க்கும்னா, ஒன்றுக்கொன்று அப்படியே காந்த சக்தி மாரி அங்க இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா, அந்த இழுக்கிற அந்த இழுவையில கூட அவைகள் ஒன்றுக்கொன்று மோதாமல் தன்னுடைய வட்டப்பாதையில் அழகாக சுற்றிக் கொண்டிருக்கின்றன. அப்ப இத கவனிச்சு பாருங்க. இந்த இயற்கையினுடைய நியதிய நீங்க ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த படைப்பினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் முறையாக இயங்கிக் கொண்டிருக்கு. அது முறை மாறி இயங்கவே இயங்காது. அப்படி முறை மாறி இயங்குனா என்ன ஆகும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க வந்து பகல்லே வந்து 2 நேரமும் வந்துட்டு இருக்கும். இரவே இருக்காம. இப்ப சூரியனுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு, நான் அப்படியே நின்னுடுறேன்ட்டாருன்னா, அல்லது பூமிக்கு டயர்ட் ஆயிடுச்சு, அப்படி நான் நின்னுடுறேன்னா என்ன நடக்கும்? அவ்வளவுதான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப இது மாரி எதுவுமே நடக்காம, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்த அவரவர்கள் கரெக்ட்டா செய்றாங்க. சூரியன் கரெக்ட்டா செய்யுது, பூமி கரெக்ட்டா செய்யுது. பூமி என்ன செய்யுது? தன்னைத்தானே சுற்றிக் கொண்டிருக்கு. அப்ப எல்லாம் அதனுடைய காரியத்த அழகா செய்யுது. ஆனா மனிதன் மட்டும் தான் அது மாரி வாழ்வதில்ல. ஏன்னா, இவனுக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவ என்ன பண்றான்னா, தவறான பாதைகள்ல பயன்படுத்துறான். இவனுக்கு சந்தோஷத்த குடுக்குற விஷயத்த சரி என்று தீர்மானிக்கிறான். இவனுக்கு தற்காலிகமான சந்தோஷம் கிடைச்சா போதும். நிரந்தர சந்தோஷம் அவனுக்கு அவசியம் இல்ல. இப்போதைக்கு சுகம் கிடைச்சா அது ஆனந்தம்னு நெனைக்கிறான். அப்ப அதை தேடி போகுறான். அதுல ஒரு சுகம் கிடைக்கத்தான் செய்யுது. ஆனா, அதிலேயே மயங்கி நின்னுடுறான். அப்புறம் அதையே மீண்டும், மீண்டும் நாடுகின்றான். அதனாலேயே வாழ்க்கைய முடித்துக் கொள்கிறான், அழிந்து விடுகிறான். இப்படித்தான் மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு மனித பிறவி எதற்கு? அதற்கு மிருகங்களே அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்னும் நாம ஆழ்ந்து மிருகங்களையும், பறவைகளையும் கவனிச்சோம்னா, அவைகள் கூட அப்படி வாழ்வதில்லைங்கிற ஒரு உண்மையும் நமக்கு தெரியும். ஏன்னா, அவைகள் கூட அந்த ஒழுங்கு நீதிக்குள்ள, இயற்கையினுடைய ரித்தத்துக்குள்ள இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். மிருகங்களும், பறவைகளும் நீதி மாறாது. அது அப்படித்தான்னா அப்படித்தான். காலையில 5 மணிக்கு எழுந்து இரை தேடி கிளம்புனோம்னா, அது கிளம்பிடும். இல்ல, இல்ல இன்னைக்கு நான் டயர்டா இருக்கிறேன். 9 மணிக்கு தான் எழுந்திருப்பேன்ட்டுலாம் படுத்துக்கிட்டு இருக்காது. அதுக்கு சண்டே கிடையாது. நமக்கு தான் சண்டே வந்தா படுத்துக்கிறோம். அதுக்கு சண்டே எல்லாம் கிடையாது. பறவைகளுக்கும், மிருகங்களுக்கெல்லாம். அப்ப இங்க எல்லாமே நாம உருவாக்கி வச்சிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சண்டேன்னா ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் வாரத்தின் முதல் நாள் சண்டேங்கிறதுனால நான் இப்படித்தான் இருக்கணும். அப்படிங்கிற மாரி எல்லாம் சில விஷயங்கள நாம உருவாக்கி வச்சு, நாம வந்து அந்த திட்டமிடல கொண்டு வந்து, அதுல திணிக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ப உண்மை என்று நம்பிக்கொண்டு, இவ்வாறு மனம் போன போக்கில் போய்க்கொண்டு, அதையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா நான் வந்து தியானம் பண்ணணும். நான் தியானம் பண்ணி அமைதி அடையணும்னா, எங்கிருந்து அமைதி அடைய முடியும்? அடைய முடியாது. ஆகவே தியானம் வந்து அமைதிக்கோ, ஞானத்துக்கோ இங்க ஒரு சாதனை என்று பார்த்தா கூட, அது மட்டுமே சாத்தியமானா? இல்லை. வாழுகின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்மிடத்திலேயே இருக்குது. நாம் தான் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்ப அதனால தான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இயம நியமம்ங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க. இந்த மாரி விஷயங்கள நீ செய்யணும். இந்த மாரி விஷயங்கள செய்யக்கூடாது. அப்ப காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்து இந்த மாரி சில வேலைகள செய்யுங்க அப்படின்னா, எத்தன பேர் எழுந்திரிக்க தயாரா இருக்கிறான்னா, பெரும்பாலானவங்க கிடையாது. ஏன்னா, அவங்கவங்க வேற வேற வேலைகள்ல போறதுனால என்னால 6 மணிக்கு எழுந்திருக்க முடியாது. நான் தூங்குறதே நைட்டு 1 மணிக்கு தான். அப்படிங்கும்போது அவங்களால 6 மணிக்கு எழுந்திருக்க முடியாது இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க? இந்த மாரி விஷயத்துக்குள்ள வர முடியாது. அப்ப இது மாதிரி நெறைய பேர் நெறைய அவங்கவங்களுக்கான சுய விஷயங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். அதன் மூலமாக சந்தோஷம் இருப்பதாக அவர்கள் தேடிக் கொள்கிறார்கள். ஆனால் நாளடைவில் என்ன நடக்குது? அப்படி தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சந்தோஷமான வாழ்க்கையே அவர்களுக்கு துயரத்தை கொடுப்பதையும் நாம் நடைமுறையில பார்க்கிறோம். ஏன்னா நெறைய பேர் வந்து பணம் பணம்ன்ட்டு தொழில் நிமித்தமாக நேரங்காலம் தெரியாம ஓடி, கடைசியில அத சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எங்க செலவு பண்றாங்க? மருத்துவமனைகள்ல செலவு பண்றவங்கள பார்க்கிறோம். பல லட்சங்கள்ல மருத்துவமனைகள்ல கொண்டு போய் பணத்த இழந்துட்டு வர்றவங்கலாம் இன்றைக்கு நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மருத்துவமனையில பணம் செலவு பண்றது செகண்டரி. அது ஒரு 10 லட்சமோ, 20 லட்சமோ மருத்துவமனை செலவு பண்றது அப்புறம். ஆனா மன உளைச்சலோ, அந்த உடல் ஒத்துழையாமையும் எவ்வளவு வேதனை குடுக்கும். அதாவது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில வந்து இறுதி காலத்துல பார்த்தீங்கன்னா, உடல் ஒத்துழைக்காது. நெறைய பிரச்சனைகள பண்ணும். கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, அந்த இடத்துல வலி, இந்த இடத்துல வலி, எங்க வலி இல்லன்னு வேணா சொல்லுங்க. அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஜனங்க இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எங்கேங்க வலி அப்படின்னு கேட்டா, எங்க வலி இல்லன்னு கேளுங்க. எல்லா இடத்துலயும் வலி இருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறத நான் பார்க்கிறோம். ஆனா, இப்போ முறையா வாழ்ந்திருந்தாங்கன்னா, அதாவது இதுல வாழக்கூடிய வழிமுறைகள வந்து நல்ல வழிய தேர்ந்தெடுத்து, தன்னுடைய வாய கட்டி, வயித்த கட்டி, சரியானபடி வாழ்ந்திருந்தாங்கன்னா, அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க.
அவங்க ஆனந்தமா இருக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க. அப்ப இந்த மனித பிறவியில வந்து இப்போ இறைத்தன்மை வந்து சற்குண நிலையில இந்த உலகத்தை வந்து அனுபவிக்கத்தான் வந்திருக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆன்மீகம் அப்படின்னா எல்லாத்தையும் துறந்துட்டு சாமியார் ஆயிடணும். அப்புறம் ஒண்ணுமே இல்லாம அப்படியே நிர்விகல்ப நிலைக்கு போயிடணும் அப்படின்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. கண்டிப்பா நிர்விகல்ப நிலைக்கு தான் நீங்க போக போறீங்க. எங்க? இந்த உடம்ப விட்ட பிறகு. ஒண்ணுமே தெரிய போறதில்ல. நீங்க வந்து பேங்க் பேலன்ஸ் தெரியாது, பொண்டாட்டி குழந்தைங்க தெரியாது, உங்களுக்கு சொத்து பத்து என்ன இருக்குன்னு தெரியாது. எல்லாம் தெரியாம தான் எல்லாத்தையும் விட போற நிலை ஒண்ணு வரப்போது. அது எப்போ? மரணத்துல. அந்த நிலை வர்றது நம்ம அனுபவிக்கத்தான் போறோம். அத தப்பிக்கவும் முடியாது. ஆனா, இங்க உடம்பு கிடைச்சு இப்போ இந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, இதை நம்ம சரியாக வாழ்றோமான்னா, இல்ல. இங்கேயும் சரியாக வாழ்றதில்ல. அங்கேயும் சரியாக வாழ முடியாம போயிடுது. அப்ப அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த இறைத்தன்மைங்கிற நிர்விகல்ப நிலையில இங்க எதுவுமே இல்ல. இங்க ஒரு ரகசியம் நான் சொல்றேன். நீங்க நிர்விகல்ப நிலைக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், பிரம்மம் மட்டும் தான் இருக்கு. அங்க பிரம்மத்துக்கு வேற எந்த உயிரினங்களும் படைக்கப்படவே இல்ல. இந்த பிரபஞ்சமே இல்ல. சூரியனும் கிடையாது, கேலக்ஸியே இல்ல. அப்புறம் அந்த கேலக்ஸி இருந்தா தானே அங்க சூரியன் இருக்கும். சூரியனை சுற்றி கோள்கள் இருக்கும். அந்த கோள்கள்ல பூமின்னு ஒரு கோள். அந்த கோளுக்குள்ள இங்க ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலாங்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1008 பிரச்சனை. அப்புறம் அவங்க செத்த பிறகு பித்ருக்கள் ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க யமலோகத்துக்கு போறாங்களா? சொர்க்கலோகத்துக்கு போறாங்களா? எவ்வளவு பிரச்சனை இங்க இருக்குது. இந்த எந்த பிரச்சனையுமே இல்ல. எங்க இல்ல? பிரம்மத்தினிடத்தில் இல்ல. பிரம்மம் தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், சுயம் பிரகாச ஒளியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நிலையில உலகமே இல்லங்கும்போது, எங்கிருந்து பித்ருலோகம் வருது, பிரம்மலோகம் வருது, சொர்க்கலோகம் வருது? ஒரு லோகம் வராது. இதெல்லாம் புராணத்தில் உண்டாக்கப்பட்ட கதைகள். ஆனா, இந்த சற்குண நிலைப்பாட்டுக்குள்ள வந்த பிறகு இந்த பிரபஞ்சம் படைக்கப்படும்போது, இத்தனை விஷயங்களும் தேவைப்படுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. மகரிஷிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன் உருவாக்கப்பட்டிருக்கு? அந்த ஒழுக்க நீதிக்குள் மனிதன் வர வேண்டும் என்பதற்காக. இல்லன்னா அவன் அவன் போக்குல போவான். மிருகம் மாரி மனிதன் வாழ்வான். ஏன்னா மிருகத்துக்கும் மனிதனுக்கும் எந்த இடத்துல டிஃபரன்ஸ்ன்னா, ஒரே ஒரு இடத்துல தான் டிஃபரன்ஸ். கல்வியில மட்டும் தான். அதாவது நீங்க சரியான விஷயத்த கற்றுக்கொள்ளவில்லை என்றால், மிருகம் மாதிரியே மனிதனும் இருப்பான். எந்த டவுட்டும் வேண்டியதே கிடையாது. ஆனா, நீங்க வந்து கற்றுக்கொள்கிறேன்ங்கிற கல்வி முறையில நீங்க இந்த சமுதாயத்துல இப்படிப்பட்ட கல்விகள கற்றுக்கொள்வதனால மாறிட்டீங்கன்னா, மாற முடியாது. ஏன்னா இன்றைக்கு பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பெரிய பெரிய டாக்டர்கள், மேஜிஸ்ட்ரேட்டுங்கள், ஜட்ஜுங்க தான் இன்னைக்கு தப்பு பண்றாங்க. நம்ம என்ன நெனைக்கிறோம்? ஏங்க அவர் பெரிய படிப்பு படிச்சுட்டாருங்க, ஜட்ஜ் ஆயிட்டாருங்க அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா ஜட்ஜ் வீட்ல தான் பல கோடி கோடியா பணம் எடுக்குறாங்க. பாதி பணம் எரிஞ்சு வேற கிடக்குது. அப்ப என்ன நம்ம உயர் பதவிக்கு வந்துட்டா நல்லா படிப்பவங்க, அவங்க நல்லவங்க, புத்திசாலிங்க நம்ம நெனைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. ஏன்னா இந்த கல்வி அப்படி கிடையாதுன்னு சொல்றேன் நானு. இந்த கல்வி வந்து பணம் சம்பாதிப்பதற்கான கல்வி. பொருளாதாரத்துக்காக ஓடுகின்ற கல்வி. இது வந்து நமக்கு உலகத்துல ஒரு பகட்டுக்காகவும், சுகத்துக்காகவும் வாழ வைக்கிறதுக்காக அந்த மாரி கல்வி திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கல்வி திட்டத்தினால சுகத்த அடைஞ்சாங்களான்னா இல்லையே. அவரு பல கோடி ரூபா வச்சிருந்தாரு, மாட்டிட்டாருல்ல. பல நாள் திருடன் ஒரு நாள் கிடைப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஏன்னா அவன் திருடன் வந்து திருடிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் கிடைச்சுக்குவான். அப்ப போலீஸ் போட்டு தட்டி எடுத்துரும். அப்ப அந்த மாரி கிடைக்கும்போது அவன் இவ்வளவு நாள் சம்பாதிச்சது பூரா ஒரே டைம்ல இழந்துருவான். அவனுக்கு விழுவுற அடியும், உதையும் இருக்கு பாருங்க. எதுக்குடா இத கை வச்சேங்கிற அளவுக்கு இருக்கும். அப்புறம் அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சிடுது. என்ன காரணம்? எப்பல்லாம் இப்ப வேற இடத்துல ஆள் கிடைக்கலையோ அவனையே புக் பண்ணுவாங்க. போலீஸ்ங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குற்றவாளின்னு ஒரு டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். வேற ஒரு கேஸ்ல ஒருத்தன் மாட்டலன்னு வச்சுக்கங்களேன். அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். ஆனா இங்க பிரச்சனை. இவனையே தூக்கி போடு அந்த கேஸ்லன்ட்டு அந்த கேஸ்ல இவன தூக்கி போட்டு அந்த கேஸ முடிக்க பார்ப்பாங்க. அப்ப ஒரு முறை குற்றவாளி ஆனவன் மீண்டும் மீண்டும் குற்றவாளியாக மாற்றப்படுகிறான் இந்த சமுதாயத்தினால. காரணம் என்னன்னா, பணத்துக்காக ஓடுகின்ற சமுதாயத்துல அப்படித்தான் நடக்கும். ஆனா, நம்மை நாம் அறிகின்ற அத்தியாத்ம கல்வியில நீங்க உங்களுடைய உண்மை தன்மைய உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, இந்த உலகம் கிடையாது. அது ஒரு ஆனந்த உலகம். அந்த ஆனந்த உலகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இறைவன் அதை படைக்கிறான். நிர்குண நிலையிலிருந்து இறங்கி வந்து சற்குண வடிவத்துல இந்த பிரபஞ்சத்த உண்டாக்குறான். அப்படி உண்டாக்கி இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் அனுபவிக்க குடுக்குறான். அத்தனை பொக்கிஷங்களும் குடுத்திருக்கிறான். இங்க என்ன குறைபாடு இருக்கு? எல்லாம் நம்ம இடத்துல நிறைந்திருக்கு. ஆனா, அத எடுத்து அனுபவிக்க நமக்கு தெரியல. ஏன்னா, நாம எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி வாழ்றது தான் சரின்னு நெனச்சுட்டு இருக்கோம். அத நான் சொல்றோம். அதாவது மத்தவர்கள் தான் நம்ம இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர, நாம வந்து நம்முடைய சுய அறிவில் இயங்குவது கிடையாது. அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான். அதனால அத நான் செய்றேன். இவன் இத சொல்றான், இத செய்றேன். இப்படித்தான் ஜனங்க ஓடிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திக் கொண்டு தான் நெறைய பேர் பணம் பண்ணிட்டு இருக்காங்க.
ஏன்னா நம்முடைய வெகுளித்தனத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இவனுக்கு விவரமே இல்ல. எத சொன்னாலும் கேட்கறான். அருமையான ஆள் கிடைச்சுட்டான். போட்டு மிளகா அரைச்சிடலாம். அப்படிங்கிற மனிதர்கள் நெறைய பேர் இருக்கிறதுனால, பெரும்பாலான மனிதர்கள் வந்து இதுல சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்காங்க. ஆன்மீகத்துல பெரும்பாலான இடத்துல நீங்க போய் பாருங்களேன். எவ்வளவு மூடத்தனம், மூர்க்கத்தனம். இப்படியெல்லாம் ஆன்மீகம் சொல்லவே கிடையாது. இங்க ஆன்மீகம்ங்கிறது தன்னை அறிவது மட்டும் தான். நான் யார் என்று நம்மை அறிந்து கொள்ளும்போது, இங்க உண்மையில் உலகம்ங்கிற ஒரு விஷயம் இல்ல. இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிக உயரிய விஷயம். அந்த எல்லையற்ற அந்த இறைத்தன்மையை நம்முள் நாம் அனுபவம் ஆக்கும்போது நம்மிடத்திலே அந்த ஆனந்தம் பிரகாசிக்கும். அப்ப அந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது? இந்த சற்குண நிலையிலே இந்த உலகத்தை நான் எப்படி அனுபவிப்பது? அப்படிங்கிற அடிப்படை விஷயங்கள இங்க வேதம் சொல்லிக் குடுக்குது. அத நம்ம எப்படிங்கிறத கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆனந்தம் வரும். நாம் செய்கின்ற செயல்கள்ல ஒரு சிறப்பு இருக்கும். நாம் இந்த மனித பிறவியை வந்து மகத்தான பிறவியாக பார்க்க முடியும். நம்மைப் போலவே நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும். அப்ப எனக்கு எது சந்தோஷத்தை குடுக்கிறதோ, அதுதான் மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்ற மனப்பான்மை மேலோங்கும். அப்ப நான் கலப்படம் பண்ண மாட்டேன். நான் ஏமாத்த மாட்டேன். நான் திருட மாட்டேன். ஏன்னா நான் சாப்பிடுற பொருள் தானே அவனும் சாப்பிடுறான். அப்ப நான் அவனுக்கு நல்லதா தானே குடுக்கணும். எனக்கு நல்ல பொருள் தானே தேவை. அப்ப விவசாயம் பண்ணும்போது நான் மருந்துகள் போடாம, இயற்கை முறையில விவசாயம் பண்ணி, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்குள்ள எழுந்திருக்கும். அது எல்லாம் நம்ம வந்து இந்த மாரி புரிதலோட வரும்போது தான் நடக்குமே தவிர, பகட்டுக்காக, பணத்துக்காக வாழும்போது அவன் என்ன விளம்பரப்படுத்துறான்? பாருங்க, இந்த அரிசி அமோகமா வரணும். உங்களுக்கு விளைச்சல் ரொம்ப போகம் அதிகமாகணும்னா, இந்த ரசாயன உரத்தை கலந்து விடுங்கள். நீங்கள் அதிகப்படியான விளைச்சல் எடுக்கலாம். நீங்க 1 பங்கு எடுக்கிறதுக்கு 4 பங்கு எடுக்கலாம் அப்படின்ன உடனே, அவனுடைய தாட் ப்ராசஸ் என்ன நடக்குது? அது பரவாயில்லையே! அப்ப கொஞ்சம் ஒரு ரூ. 200 டப்பால வாங்கி அந்த மருந்த அடிச்சு விட்டோம்னா, 4 மடங்கு வருதா? சரி அடிச்சு விடு. எவனோ எப்படியோ போகட்டும். சாப்பிட்டு என்னமான எனக்கு என்ன? அப்படிங்கிற மாரி ஒரு கெட்ட எண்ணத்துல விவசாயம் பண்ண போயி, இன்னைக்கு 4 மடங்கு போகம் ஆகி அபரிமிதமான உணவு பண்டங்கள் நம்ம இடத்துல உற்பத்தி ஆகுது. ஆனா எல்லாமே விஷமா இருக்கு. காரணம் என்ன? அப்படி நம்ம சமுதாயத்த சீர்கேடுபடுத்தியிருக்கோம். அன்னைக்கு வந்து அளவா தான் விவசாயத்துல உற்பத்தி ஆனது. அன்னைக்கு அரிசி தட்டுப்பாடு இருந்தது. நம்முடைய இந்தியாவிலேயே வந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் கவனிச்சீங்கன்னா, உணவு பற்றாக்குறை இருந்தது. இப்ப உணவு பற்றாக்குறை இருந்து நம்ம வெளிய வந்துட்டோம். அதுக்கு என்ன காரணம்? விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்றோம். ஆனா அந்த விஞ்ஞான வளர்ச்சியினால நம்ம அபரிமிதமான விளைச்சல்கள வந்து விவசாயத்துல உண்டாக்குற மாரி எல்லாத்துலயும் உண்டாக்குனாலும், அவைகளெல்லாம் நமக்கு நன்மையை கொடுக்கிறதான்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இதுல எதுவுமே நமக்கு நன்மையை கொடுப்பதில்ல. எல்லாமே நமக்கு பிற்காலத்தில் தீமையை கொடுக்குது. ஏன்னா, நீங்க சாப்பிடுற உணவு தான் உங்களுக்கு மிகப்பெரிய நோய்களை உண்டாக்கி, மீண்டும் உங்கள மருத்துவமனையில கொண்டு போய் அங்கும் பல மடங்கு நீங்க சம்பாதிச்ச பணத்த எல்லாம் செலவு பண்ண வைக்குது. அப்ப ஒரு பக்கம் இப்படி நம்ம காச இழந்து, ஒரு பக்கம் அப்படியும் போய் காச இழக்கிறோம். ஆக மொத்தத்துல நம்மள பயன்படுத்தி இந்த உலகத்துல புத்திசாலிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமுதாய சீர்கேடு செய்கின்ற சிலர் மட்டும் அதை தேர்ந்தெடுத்து வாழுகின்றார்கள். அந்த இடத்துல நமக்கு விழிப்புணர்வு இல்லாதது தான் காரணம். அப்ப அதனால நம்ம கல்வி திட்டத்தை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, தவறு வந்து அந்த கல்வியில இருக்கு. அத நம்ம கண்டுபிடிச்சு நாம நம்ம குழந்தைகளுக்கு பொருளாதாரத்துக்கான கல்வி அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாம, வாழ்றதுக்கு பணம் வேணும்பா. அது நீ உன்னுடைய திறமைய வெளிப்படுத்தி நீ அதுக்கான வாய்ப்ப உண்டாக்கிக்கோ. ஆனா, வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கணும்னா, அக வாழ்க்கைக்கான கல்வியை நீ கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று ஆரம்ப நிலையிலிருந்தே குழந்தைங்களுக்கு இது மாரி நல்ல விஷயங்கள நம்ம குடுக்குறோம் அப்படின்னா தான், அந்த குழந்தைகள் வந்து 24/7 24/7 ஆல்வேஸ் ஜாய்ஃபுல் லைஃப்ப என்ஜாய் பண்ண முடியும். அதுதான் ஆல்வேஸ் தியானம். ஏன்னா எப்பயுமே நம்ம அந்த இறைத்தன்மையோட இருக்கிறோம். இங்க ஒவ்வொரு விஷயம் எனக்காக நான் பார்க்கிறேன். என்னில் அவனை பார்க்கிறேன். அப்ப நான் தவறு செய்ய மாட்டேன். நான் சாப்பிடுற சாப்பாடு தான் அவன் சாப்பிடுறான். ஆகவே எனக்கு எப்படி அது சுத்தமா இருக்கணும், எனக்கு எப்படி அது நல்லா இருக்கணுமோ, அப்படி அவனுக்கும் இருக்கணும்னு நினைப்பேன். அப்ப இது மாரி எல்லாரும் எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டு வாழும்போது இந்த உலகம் சுபிட்சமா இருக்கும். அந்த ஆனந்தம் திரும்பும். அது எப்படி சாத்தியமாகும்? நமக்குள்ளேயே அது மலர்றதுனால நமக்கு அது மாரி விஷயங்கள் ஈர்க்கப்படும். அப்படி வாழ்கிறவங்க தான் இந்த தனி உலகத்த உண்டாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து உலகமே வேற. நான் நெறைய உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப அந்தமான், நிக்கோபார்ல வந்து காட்டுவாசிகள் வாழுகின்ற வாழ்க்கை முறை பத்தி நான் கடந்த ஒரு சில இதுல பேசியிருப்பேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு தனி உலகம். அவங்களுக்கு வந்து இந்த மாரி செல்போன் இருக்கிறது தெரியாது, டிவி இருக்கிறது தெரியாது. அவங்க வாழ்க்கை வந்து மூங்கில் குச்சிய வச்சு வேட்டையாடக்கூடிய நிலையில அவங்க இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. நாம வந்து நவீன விஞ்ஞான கருவிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு வேட்டையாடுற அளவுக்கு நம்ம முன்னேறி இருந்தாலும், இங்க மகிழ்ச்சிங்கிற விஷயம் வந்து, இங்க நாகரிகம் அடைந்த மனிதனிடத்துல இருக்கா? அல்லது ஒன்றுமே தெரியாமல் வெகுளியாக இருக்கின்ற மனிதனிடத்துல இருக்கா? அப்படின்னு நீங்க ரொம்ப ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா,
இங்க மனம் வந்து எந்த தன்மையில நிறைவாகுதோ அங்க ஆனந்தம் மலரும். அது நீங்க நாகரிகமான உலகம் அல்லது ரொம்ப நாகரிகமே இல்லாத காட்டுவாசிகளான வாழ்க்கை முறை அப்படிங்கிற விஷயமா பார்க்காம, நீங்க எங்க இருந்தாலும் காட்டுவாசியா நீங்க வாழ்ந்தாலும் சரி, நாகரிகம் அடைந்த மனிதனாக வாழ்ந்தாலும் சரி, நீங்க நிறைவாக இருக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த வாழ்க்கையை புரிதலோடு வாழ்வதற்கான அந்த புனிதமான விஷயங்கள உங்களுடைய மனதில குடுத்தா தான் அந்த வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இல்லன்னா நீங்க வந்து இப்படி வாழ்ற வாழ்க்கையும் உங்களுக்கு கஷ்டத்த குடுக்கும். அப்படி வாழ்ற வாழ்க்கையும் உங்களுக்கு கஷ்டத்த குடுக்கும். ஏன்னா எங்கேயுமே மனிதன் வந்து நிறைவாக முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நிறைவாக முடியாது. பணம் இல்லாதவனும் கஷ்டப்படுறான். பணம் இருக்கிறவனும் கஷ்டப்படுறான். கல்யாணம் ஆகாதவனும் கஷ்டப்படுறான். கல்யாணம் ஆனவனும் கஷ்டப்படுறான். அப்ப கஷ்டமே இல்லாம எப்படிங்க வாழ்றதுன்னா, நம்மிடத்துல தான் அந்த புரிதல் இருக்கு. நாம சரியாக புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கை எப்பயுமே 24/7 அப்படிங்கிற மாரி எப்பொழுதும் ஆனந்தம், எப்பொழுதும் தியானம். அது எப்பொழுதும் என்னுடைய சொரூபத்தில் இருக்கின்ற சுயம் பிரகாச நிலை. அது பயிற்சியினால் வருவதில்ல. என்னுடைய சுபாவமாக மாறுவதினால் வருவது. அதுவே என்னுடைய சுபாவம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம வரணும். அப்ப தியானம்ங்கிறது தற்காலிகமா பிராக்டிஸ் பண்றதில்ல. அது என்னுடைய சுபாவமாக மாத்திக்கிறது. எப்பவுமே நான் அந்த சுபாவத்துல தான் இருக்கிறேங்க. என்ன எந்த நிலையிலும் என்ன களங்கப்படுத்த முடியாது. அப்படிங்கிற நிலையில நீங்க நின்னீங்கன்னா, அதுதான் தியானம். அந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறி, இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி கூறி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.